நீலகிரி மாவட்டம் பர்கூர் அருகே சாலையின் ஓரமாக நின்று பேசிக் கொண்டிருந்த தாய் மகன் மீது கார் மோதிய விபத்தில் தாய் மகன் இருவரும் உயிரிழந்தனர். விபத்தை ஏற்படுத்திய கார் ஓட்டுநர் மற்றும் காரில் இருந்த நபர் இருவரும் பலத்த காயமடைந்த நிலையில் அருகில் இருந்தவர்கள் அவர்களை மீட்டு சிகிச்சைக்காக அனுமதித்துள்ள நிலையில் இந்த பகுதியில் தொடர் விபத்துகள் நடைபெறுவதால் வேகத்தடை அமைக்க வேண்டும் என உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் முழுவதும் பரவலாக விட்டுவிட்டு கனமழை பெய்த நிலையில் தற்போது ஒரு வார காலமாக தொடர்ந்து கடும் பனிப்பொழிவு இருந்து வருகிறது. அந்த வகையில் சீர்காழி சுற்றுவட்டார பகுதிகளான வைத்தீஸ்வரன் கோவில், சட்டநாதபுரம், கொள்ளிடம் உள்ளிட்ட பகுதிகளில் பகல் நேரங்களில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்தாலும் இரவு நேரங்களில் பனிப்பொழிவு அதிகரித்து காணப்படுகிறது. இதனால் வாகனங்கள் முகப்பு விளக்கை எரிய விட்டபடியே செல்கின்றன. செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரத்தில் குடித்துவிட்டு காரில் தாறுமாறாக வலம் வந்து பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தியது மட்டுமின்றி தாயுடன் இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞரை தாக்கிவிட்டு சென்றுள்ளனர். அவர்களை அப்பகுதி பொதுமக்கள் மடக்கி பிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்தபோது காவல்துறையினரிடமும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் எம்எல்ஏ பெயரை பயன்படுத்தி தப்பிக்க முயன்றதால் அங்கிருந்த திமுக பிரமுகர் அவர்களை எச்சரித்துள்ளார். பின்னர் குடித்துவிட்டு கார் ஓட்டி வந்ததை அடுத்து அவர்கள் மீது அபராதத்தை விதித்த காவல்துறையினர் எச்சரித்து அனுப்பி வைத்தனர். தாம்பரம் மாநகராட்சி பல்லாவரம் செங்குட்டுவன் தெருவில் மாநகராட்சியால் வழங்கப்படும் குடிநீர் குழாயில் கழிவுநீர் பீரிட்டு வரும் வீடியோ காட்சி தற்போது வெளியாகியுள்ளது. இந்த வீடியோ மக்கள் வயிற்றுப்போக்கால் பாதிக்கப்படுவதற்கு ஒரு வாரம் முன்பு எடுக்கப்பட்டுள்ளது. ஏன் அதிகாரிகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கவில்லை என அனைத்து தரப்பினரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் தேசிய அளவிலான ஆர்டிஸ்டிக் ரோலர் ஸ்கேட்டிங் போட்டி நடைபெற்றது. இதில் தமிழகம், ஆந்திரா, தெலுங்கானா, மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம் உள்ளிட்ட 20 மாநிலங்களைச் சேர்ந்த 4000க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர். பொள்ளாச்சி பகுதியின் பாரம்பரியத்தை இளைஞர்கள் மத்தியில் எடுத்துரைக்கும் விதமாகவும் மண்மனம் மாறா கிராமிய தமிழர்களின் வீரம், பண்பாடு, கலைநயம், வாழ்வியல் முறை உள்ளிட்டவற்றை கிராமிய சிந்தனைகளுடன் உலகறிய செய்யும் விதமாக பொள்ளாச்சியில் வரும் 21ஆம் தேதி வரலாற்றிலேயே முதல் முறையாக பொள்ளாச்சி திருவிழா துவங்க உள்ளது. இதன் ஒரு பகுதியாக இன்று பொள்ளாச்சி திருவிழா சிறப்பு ரிங்டோன் வெளியிடப்பட்டது. இது இளைஞர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது. சென்னையில் தனியார் பேருந்து மோதி பள்ளி மாணவி ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மற்றொரு மாணவி பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். விபத்து குறித்து அடையாறு போக்குவரத்து புலனாய்வு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கன்னியாகுமரியில் விடுமுறை நாளை முன்னிட்டு சுற்றுலாப் பயணிகளும் ஏராளமான ஐயப்ப பக்தர்களும் குவிந்தனர். சூரிய உதயத்தை கண்டும் கடலில் குளித்தும் சுற்றுலாப் பயணிகள் உற்சாகமடைந்தனர். திருவள்ளூர் வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் கிராமிய கமிட்டி மறுசீரமைப்பு ஆலோசனைக் கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் பங்கேற்றார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், விஜய் எதை பற்றி பேசினால் தலைப்புச் செய்திகளாக உருவாக்கலாம் என நினைத்து பேசி வருவதாக அவர் விமர்சித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் பவானி கூடுதுறை காவிரி கரையில் அமைந்துள்ள பவானி நகரின் காவல் தெய்வமாக விளங்கும் செல்லியாண்டியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா 17 வருடங்களுக்கு பிறகு வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் பவானி சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். காஞ்சிபுரம் கச்சபேஸ்வரர் திருக்கோவிலில் 4வது வார ஞாயிற்றுக்கிழமையொட்டி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தலை சம்பந்தப்பட்ட நோய்கள் தீர மண்டை விளக்கு பூஜை மேற்கொண்டனர். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கூடியிருக்கும் நிலையில் இந்து சமய அறநிலையத்துறை மற்றும் காவல்துறை பாதுகாப்பு அளிக்கப்பட்டு பக்தர்கள் நீண்ட வரிசையில் வரும் வகையில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது.
விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை புளியம்பட்டியில் மக்கள் நீதி மய்ய தலைவர் கமலஹாசன் பிறந்த நாளை ஒட்டி சிறப்பு ரத்த தான முகாம் நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு ரத்த தானம் அளித்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் லயன்ஸ் சங்கம் சார்பில் திமுக மாவட்ட துணை செயலாளர் சிவானந்தம் பெற்றோர்கள் நினைவாக மாபெரும் இலவச கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது. கண் சிகிச்சை முகாமிற்கு பிறகு 2000 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. சென்னையிலிருந்து திருநெல்வேலிக்கு சென்ற வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயிலில் 2 ரயில் பெட்டிகளின் கதவுகள் திறக்கப்படாமல் பழுதானதால் 15க்கும் மேற்பட்ட ரயில் பயணிகள் தவிப்புக்குள்ளாகினர். குறிப்பிட்ட நேரத்திற்கு மேல் இறங்க முடியாமல் தவித்த பயணிகளுடன் வண்டி திண்டுக்கல் ரயில் நிலையத்திலிருந்து புறப்பட்டு சென்றது. இதையடுத்து ரயில்வே நிர்வாகம் சம்பந்தப்பட்ட பயணிகளை தூத்துக்குடியிலிருந்து மைசூர் சென்ற எக்ஸ்பிரஸ் ரயிலில் ஏற்றி திண்டுக்கல் அனுப்பி வைத்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் வடக்கு மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து மீன்பிடிக்க சென்ற 2 மீன்பிடி விசைப்படகுகளையும் அதிலிருந்த 8 மீனவர்களையும் நெடுந்தீவு கடற்படையில் வைத்து எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படையினர் கைது செய்து காங்கேசன் துறைமுகம் கடற்படை முகாமிற்கு அழைத்து சென்றனர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் கார்த்திகை தீப திருவிழா வரும் 13ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் மலை உச்சியில் மகாதீபம் ஏற்றப்பட உள்ளதால் அன்று பக்தர்கள் மலை மீது ஏற்ற மண் சரிவு ஏற்பட்ட அண்ணாமலையார் மலை மீது புவியியல் மற்றும் சுரங்கத்துறை வல்லுநர் குழுவினர் மண் ஆய்வு செய்தனர். தீப திருவிழாவை முன்னிட்டு அகல் விளக்கு செய்யும் பணி தீவிரமடைந்துள்ளது. நவீன கால வளர்ச்சி காரணமாக மண்பாண்ட தொழில் பெரிதும் பாதிப்படைந்துள்ளதாகவும் இதனால் தங்களது வாழ்வாதாரத்தை மேம்படுத்த அரசு மானியத்தில் மின் உபகரணங்கள் இலவச மின்சாரம் வழங்க வேண்டும் என மண்பாண்ட தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அரியலூர் மாவட்டம் அரசன்சேரி கிராமத்தைச் சேர்ந்த திருஞானசேகர் என்பவரது வீட்டில் யாரும் இல்லாதபோது பூட்டியிருந்த வீட்டின் பின்பக்க கதவை உடைத்து உள்ளே நுழைய முயன்ற மர்ம நபரை பொதுமக்கள் பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். திருட்டில் ஈடுபட்ட தனுஷ்குமார் என்ற இளைஞர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அரியலூர் மாவட்டத்தில் தமிழர் நீதி கட்சியின் மாவட்ட ஆலோசனைக் கூட்டம் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. அதில் அரியலூர் மாவட்டத்தை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த அச்சிறுப்பாக்கம் ஒன்றியத்துக்கு உட்பட்ட பள்ளிப்பேட்டை ஊராட்சியில் மழை பெய்து கடந்த 1 வார காலமாக மழைநீரை வடிகால்வாய் அமைத்து அகற்றப்படாததால் துர்நாற்றம் வீசுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு வைத்துள்ளனர். இதுகுறித்து சம்பந்தப்பட்ட மாவட்ட நிர்வாகம் உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூரில் வருகின்ற 21ஆம் தேதி திருவண்ணாமலையில் நடைபெற இருக்கும் உழவர் பேரியக்க மாநில மாநாட்டிற்கான சிறப்பு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்ட உழவர் பேரியக்க மாநில தலைவர் ஆலயமணி மற்றும் வன்னியர் சங்க தலைவர் திருக்கச்சூர் ஆறுமுகம் பாமக நிர்வாகிகளிடையே சிறப்புரையாற்றினர். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே மூப்பையூரில் முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் பிறந்த தினம் ஜல்லிக்கட்டு மீட்டெடுத்த இளைஞர்கள் மற்றும் தீபத் திருநாளை முன்னிட்டு மாட்டுவண்டி எல்லைப் பந்தயம் நடைபெற்றது. இதில் 76 ஜோடி மாடுகள் பங்கேற்றன. பந்தயத்தை ஆயிரக்கணக்கான பார்வையாளர்கள் உற்சாகமாக கண்டுகளித்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.